4 வருடங்களில் 24 காவல் நிலைய மரணங்கள். நாலா பக்கமும் மரண ஓலங்கள். ஏழைகள், பள்ளி மாணவர்கள், பெண்கள், முதியவர்கள் என அனைத்து தரப்பு மக்களும் அச்சத்தில் பதைக்க, சட்டம் ஒழுங்கை சந்தி சிரிக்க விட்டு, சமூக அமைதியை காற்றில் பறக்க விட்டு, சாமானியர் வாழ்க்கையை ஒவ்வொரு நொடியும் பயத்தில் மாற்றி உள்ளது அதிகார வலிமையில் அராஜகம் செய்து கொண்டிருக்கும் திமுக அரசு. உள்துறை நிர்வாகம் சீரழிந்து சமூக கட்டுக்கோப்பு காணாமல் போனது இந்த கையாலாகாத ஆட்சி. தான் தலைமை வகிக்கும் காவல்துறை மீது நம்பிக்கை இல்லாமல் நீதிமன்றத்தில் தானாக முந்திக் கொண்டு சிபிஐ விசாரணை கேட்டதன் மூலம் போலி மாநில சுயாட்சி வேஷம் கலைந்து போனது இந்த வெற்று விளம்பர ஆட்சியில். சாத்தான்குளம் சம்பவத்தில் எதிர்க்கட்சியாக இருந்த போது ஆளுங்கட்சியை நம்பாமல் சிபிஐ விசாரணை கேட்டவர்கள் இன்று ஆளுங்கட்சியாக இருக்கும் போது அதே நிலைப்பாட்டை எடுப்பதில் அம்பலமாகிறது அரசின் லட்சணம். தொடர்ந்து நடக்கிறது நிர்வாக தவறுகள். ஒவ்வொரு முறையும் கேள்விகள் மூலம் குட்டுகிறது நீதிமன்றம். தான் சார்ந்த உள்துறையையே கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு பொறுப்பற்ற முதல்வரின் திறனற்ற நிர்வாகமே நடக்கிறது இந்த ஆட்சியில். நீதி வேண்டும், நீதி வேண்டும், எல்லாவற்றிற்கும் நீதி வேண்டும். சகோதரர் அஜித்குமார் உட்பட கொல்லப்பட்ட 24 பேருக்கும் நீதி வேண்டும். இந்த உயிர் பலிக்கு நிச்சயம் பொறுப்பேற்க வேண்டியது முதலமைச்சர் தான். சாத்தான்குளம் காவல் நிலைய மரணத்தின் போது அப்போதைய முதல்வரை பதவி விலக சொன்ன ஸ்டாலின் இன்று எப்போது பதவி விலகுவார்? உள்துறையை நிர்வகிக்க தெரியாத நிர்வாக திறனற்ற முதல்வர் பதவி விலக இன்னும் எத்தனை பலிகள் கேட்கப்படும்? சகோதரர் அஜித்குமார் கொலைக்கு மன்னிப்பு கேட்டவர் மற்றவர்களுக்காக எப்போது கேட்பார் தனது மன்னிப்பை? அப்படியே கேட்டாலும் கொன்ற பாவம் மன்னிப்பு கேட்டால் போகுமா? பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் கண்ணீர் மல்க அவர்களுக்கு நியாயம் கேட்கிறது நமது தமிழக வெற்றி கழகம். நீதி கிடைக்கும் வரை, இனி நம் மக்களுக்கு நிம்மதி கிடைக்கும் வரை நமது போராட்டம் ஓயப் போவதில்லை. கைகோர்ப்போம், களம் காண்போம். காவல் நிலைய மரணங்களுக்கு எதிராக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் அழைக்கிறது தமிழக வெற்றி கழகம். இடம் சிவானந்த சாலை, சென்னை. நாள் 13/7/2025. நேரம் காலை 10 மணி.